ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயித்து விடுங்கள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை பார்த்து கேட்டார், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் என்ன என்பதை குறித்து எல்லாவற்றையும் நம்ம தியானிக்க முடியலைனாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். சரி, இந்த சாத்தானுடைய தந்திரங்கள் இப்படி இருக்கிறது, அதை நீங்கள் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 9 மற்றும் 11 ஆகிய வசனங்களை உங்களுக்கு சுட்டி காண்பித்து வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை சொன்னேன். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். யார் அவன்? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு, சாத்தான், பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். தள்ளப்பட்டவன். என்னுடைய தவறுக்கேற்ற தண்டனையை கர்த்தர் கொடுத்து கீழே தள்ளிட்டாரு, நான் அதோடு கூட ஒதுங்கிக் கொள்வோம் என்று நினைக்கல. அவனுடைய வேலை என்ன? தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்கிற, தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை எப்படியாகிலும் வஞ்சிக்க வேண்டும், தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடி சுற்றி வருகிறவனாயிருக்கிறான். அல்லேலூயா. இந்த 11வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் நீங்க அவனுடைய வஞ்சக வலையில விழுந்து வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, தந்திரத்தில் ஏமாந்து போகாதபடிக்கு, அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் நீங்கள் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறதான வேளையில உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற சாட்சியின் வசனத்தினாலும் நீங்கள் அவனை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தந்திரங்களை அறிந்து கொண்டவர்கள் இன்னும் தந்திரங்களில் சிக்குண்டு போகிறவர்களாய் அல்ல. அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதாய் மாற வேண்டும். அதைதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரையிலான வசனங்களை வாசிக்கிறதான வேளையிலே வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டுமேயானால், அவனுடைய தந்திரத்தில் சிக்குண்டு போகாதவர்களாய் இருக்க வேண்டுமேயானால், அவரால் வருகிற உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் வரை இந்த உலகம் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்று சொல்லலாம். உங்கள் உறவுகள் அல்லது மனிதர்கள், நண்பர்கள் நான் உன்னை உயர்த்துகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அதற்கு பின்னால் அவனுடைய தந்திரம் ஒளிந்து மறைந்திருக்கலாம். சாத்தானுடைய அதிலே சிக்குண்டு போகாதபடிக்கு, நீங்கள் வஞ்சகனுடைய வஞ்சக வலையிலே விழுந்து போகாதபடிக்கு, உங்களை அழைத்தவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும், ஏற்ற காலம் என்று இருக்கிறதே, அவர் குறித்த காலத்திலே உங்களை உயர்த்துவார். அதுவரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் நீங்கள் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கி இருங்கள். முதலாவது சொன்னேன், அடங்கி இருங்கள். 2வது நாளில் 7வது வசனத்தை வாசிச்சு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள்
கவலைப்படாதீர்கள் என்று உரைத்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தங்களுடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கவலை இருதயத்தை ஒடுக்க ஆரம்பிச்சிடும். அது உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் அடுத்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பித்து 8வது வசனம் இப்ப வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி அவனுடைய வாஞ்சையும் விருப்பமும் எல்லாம், நான் கீழே தள்ளப்பட்டு போயிட்டேன், எனக்கு நீ பரலோகத்திற்கு போக முடியாது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை, தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட, அவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணி, நான் பரலோக வாசி என்று சொல்லி மார்த்தட்டி கொள்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்களை வஞ்சிக்க வேண்டும் என்றுதான் வகை தேடி. அந்த வகை தேடி என்பதற்கு நான் சொல்ற, வலை விரித்து சுற்றி திரிகிறான். ஜாக்கிரதை. அப்ப மூன்றாவது நான் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்று கடந்த வாரத்தில் ஆவியானவர் பேசினார். என்ன பண்ணணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். மனதின் அறை கட்டப்பட்டதாக இருக்கணும். அலை பாய்ந்து கொண்டிருக்க கூடாது. இருதயத்தின் நினைவுகளும் சிந்தைகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டவைகளாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஒரே மனமும் ஒரே சிந்தையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். எந்த வேளையிலும் தங்களுடைய இருதயம் அலை பாய்ந்து வீண் சிந்தனைகளினாலே நிரம்புவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. புத்தியில தெளிவு வேணும். கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம். நம்ம புத்தியில என்ன இருக்கா? அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது. அந்தகாரம். வெளிச்சம் நீங்கிற்று. அந்தகாரம் உங்களுடைய புத்தியை நிரப்பி வைத்திருக்கிறபடியினால நீங்க அதையெல்லாம் மாற்றிக்கிட்டு, பேதுரு 1:13 சொன்னது போல மனதின் அறையை கட்டி கொண்டு ஒரே மனதும் ஒரே சிந்தையுமா இருப்பதற்கு தெளிந்த புத்தி உடையவர்களாயிருங்கள். 4வதாக பேதுரு அடுத்த காரியத்தை அதே வசனத்தில் சொல்றாரு. நீங்கள் அவனுடைய வஞ்சக வலையிலே விழுந்து போகாதபடி, சிக்குண்டு வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமா? அடங்கி இருந்தால் போதாது. கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விட்டால் போதாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்தால் போதாது. விழித்திருக்கிற அனுபவம் வேண்டும். விழித்திருக்கிற ஒரு அனுபவம். விழிப்பு என்றால் என்ன? 24/7 எந்த ஒரு நிமிடத்திலும் நான் கண் தூங்காதபடி, தூங்காதபடிக்கு, நித்திரைக்கு செல்லாதபடி, எல்லா வேளைகளிலும் எப்படி நான் விழித்துக் கொண்டிருக்க முடியும்? அப்படி என்கிற ஒரு கேள்வி அநேக பேருக்குள்ளாய் இருக்கலாம். அந்த விழிப்பல்ல இங்க சொல்லப்பட்டது. ஐயா, என்னை வஞ்சிப்பதற்கு ஒருவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய தந்திரத்தினாலே என்னை வஞ்சிக்க கூடும். அவன் எந்த ரூபத்திலே தன்னுடைய தந்திரத்தை கொண்டு என்னிடத்திலே வந்தாலும் அதை அடையாளம் கண்டு கொள்வதற்கு ஒரு விழிப்பு, அதாவது இருதயம் உணர்வோடு கூட இருக்க வேண்டும். கரங்களை கொட்டி ஆமென். அந்த உணர்வு தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். சாத்தான் என்ன ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நினைக்க கூடாது. அப்படி என்ன, நீங்க அந்த அளவுக்கு முழு பரிசுத்தவான்களாய் இருக்கணும். அவர்களே அவன் சும்மா விட மாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணணும்? வஞ்சிப்பதற்கு, தேவ திட்டத்திலிருந்து விலக்குவதற்கு அவன் வகை தேடினான். பேதுருவை என்ன பண்ணணும்? கோதுமையை சுளகினால் புடைக்கிறதை போல புடைத்து அவன் மேல் இருக்கிற தேவ திட்டத்திலிருந்து அவனை தூரப்படுத்தும்படியாக அவனை வஞ்சிக்க வகை தேடினான். அது பேதுருவுக்கு தெரியாது.
ஆண்டவர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கிறேன். ஏன்னா பேதுரு ஆண்டவரோடு கூட இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு ஆண்டவரோடு கூட இருக்கிறான். அவனுக்கு தெரியும் இவரை மிஞ்சி போய் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. யோபு தேவனுடைய பாதுகாவலுக்குள்ளால இருக்கிறான். பெர்மிஷன் யாருகிட்ட போய் கேட்கிறான்? ஹல்லேலூயா, தேவன் கிட்ட தான் போய் கேட்கிறான். ஒன்னு தெரியுமா, தேவனுடைய ஆளுகைக்குள்ளாய் இருப்பாயானால் தேவ உத்தரவின்றி அவன் உன்னை தொட முடியாது. தேவனுடைய ஆளுகையை விட்டு நீ வெளியே இருக்கிறாளன்னா, தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறி நீ வாழுகிறதான ஆளன்னா, அவன் தான் நினைத்தபடி உன்னை தந்திரமாய் வஞ்சித்து விடுவான். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? உணர்வோடு கூட இருக்கணும். கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாலேயே இருப்பதற்கு நான் தேவனுடைய கட்டுப்பாட்டை விட்டு மீறி என்ன பண்ணிடக்கூடாது, வெளியே ஒருபோதும் பெயரக்கூடாது. அவருடைய முழு ஆளுகைக்கு நான் உட்பட்டிருக்க வேண்டும். அவருடைய முழு ஆளுகைக்கு நான் உட்பட்டிருக்க வேண்டும். என்னுடைய மனதை அலைபாய விட்டு வீண் சிந்தைகளுக்கு இடம் கொடுத்து புத்தியை அந்தகாரப்படுத்தி அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து வெளியே வந்துடக்கூடாது. என்னுடைய மாம்சமும் மனசும் விரும்புகிறபடி வாழுவதற்கு நான் திட்டமிட்டு தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து நான் வெளியே வந்துடக்கூடாது. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாலே நான் இருக்கணும். அப்பதான் அவருடைய பாதுகாவல் எனக்கு கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் ஒரு பிரயாணம் கொடுக்கப்பட்டது. பாளையத்துக்குள்ளாலதான் என்ன பெய்யும்? மன்னா பெய்யும். அப்ப நீ பாளையத்தை விட்டு வெளியே போயிட்டேன்னா உனக்கு மன்னா கிடையாது. பாளையங்கிறது என்ன? மேகத்தின் கீழாயிருக்கிற இடம், தேவ பாதுகாவலின் ஆளுகைக்குள்ளாய் இருக்கிற இடம். அதுக்குள்ளால இருக்கணும், உணர்வுடையவர்களாய் இருக்கணும். சம்டைம் நம்ம உணர்வற்றவர்களாய் மாறுகிறோம். உணர்வில்லாமல் போவதற்கு காரணம் என்னங்கிறது ரோமர் 1:21 எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்தும், அவங்க யாரு? தேவனை அறிந்தவர்கள் தான். அவர்கள் தேவனை அறிந்தும், அவர்களை தேவன் என்று அறிந்தவர்கள் தான் தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை. அவருக்குரிய கனத்தையும் மகிமையும் கொடுக்கல. அவர் நடத்தி கொண்டு வந்த விதங்களுக்காக அவரை மேன்மைப்படுத்த தவறிவிட்டார்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே, சுய சிந்தனைகளினாலே, வீணான சிந்தனைகளினாலே பிரயோஜனமற்றவர்களாய் வீணராய் மாறி போகிறார்கள். அல்லேலூயா. பிரயோஜனமற்றவர்களாய், அதான் வீணானவர்கள். தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்களாய், சபைக்கு பிரயோஜனமற்றவர்களாய், பரலோகத்திலிருந்து தள்ளுபடியானவர்களாய் மாறி போகிறார்கள். அடுத்த வார்த்தை வேதம் சொல்லும், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது, விழிப்பை இழந்து போகிறது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போகிறது. மறுபடியும் பாவ இருள், மறுபடியும் சாத்தானுடைய இருள், மறுபடியும் உலக இருள். ஆமென் சொல்லுங்கள. மறுபடியும் நரக இருள், மரண இருள் அவர்களுடைய இருதயத்தை நிரப்பியது. காரணம் என்ன? தேவனை அறிந்தார்கள். நான் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டவன் என்கிற சிந்தையை மறந்து போனார்கள். ஸ்தோத்தரியாமல், ஸ்தோத்திரம் பண்றவன் யாரு சொல்லுங்க பாப்போம்? ஸ்தோத்திர பலியிடுகிறவன், தேவனை மகிமைப்படுத்துகிறவன். வேதம் தெளிவா சொல்லுது. சங்கீதம் 50:23 கடைசி வசனம் அது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவனுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். எப்பா நீ போற வழி சரியில்லை, அங்க கண்ணீர் இருக்கு. இஸ்ரவேலில் எலிசா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லு, சத்துரு சேனை இந்த வழியா வருது, நீ இங்க போனேன்னா என்ன பண்ணிடுவ? மாட்டிக்கொள்வாய் அவனுடைய கண்ணியில. எதிராளி ராஜாவுக்கு பயங்கர குழப்பம். இங்க நம்ம அரண்மனையில எடுக்கிற முடிவை
எவனோ இஸ்ரவேலின் ராஜாவுக்கு போய் உளவு சொல்றான். அவன் யாரு கண்டுபிடிங்கடா. அங்க புத்தி உள்ள ஒருவன் இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமே. அவன் சொன்னான், ஆஹா, அங்க இஸ்ரவேலிலே எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, அவன் ராஜாவுக்கு சொல்றான். அதனால அவன் ஈஸியா நீர் வைக்கிற கண்ணிகளில் இருந்து தப்பி போகிறான். புடிங்கடா அவனை. யார? எலிசா. சீரியா ராஜா சொல்றான், புடிங்கடா அவனை. அவன் இருந்தாதானே. அவனை இல்லாம போய் சீரியா ராஜாவை இப்ப பிசாசுன்னு நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா. இவன் யாருடா? நம்ம எப்படியாவது ஒன்னு ரெண்ட கொண்டு போயிடலாம்னு பார்த்தா எச்சரித்து மனம் திரும்ப சொல்றான். இவன் யாரு? கூப்பிட்டு ஜெபம் பண்ணி பாதுகாக்கிறான். இவன் யாரு? கூப்பிட்டு ஆலோசனை சொல்லி தப்பி பிழைத்துக் கொள்ளுன்னு சொல்றான். இவன் யாரு? அவனை தூக்கு. ராஜாவை அப்புறம் பார்த்துக்கலாம். ராஜாவை எப்ப பார்த்துக்கலாம்? எலிசாவை தூக்குனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நீ சொல்ற விதத்தின்படி பார்த்தா எலிசாவை தூக்கியாச்சா ராஜா யாரு? டம்மி பீஸ். உனக்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஊழியக்காரன் இருக்கும் வரைக்கும் உனக்கு அதுக்கு மதிப்பு தெரியாது. அவன் செலுத்துகிற கிரயத்திற்கு வருகிற பலன் உனக்கு தெரியாது. ஆனால் அவன் இல்லாமற் போகும்போது, உன்னை நடத்துகிற ஊழியக்காரன் இல்லாமற் போகும்போது அப்ப தெரியும் உனக்கு வலி. யாரும் நீ தப்பி பிழைப்பதற்கு ஆலோசனை சொல்லுவதற்கு இருக்க மாட்டார்கள். தேவனும் உன்னை உண்மையாய் அதிக பாரத்தோடு பரலோகத்திற்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரனும் தவிர உன் மேல பாரம் உள்ளவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இருக்க மாட்டான். சொல்லுங்களேன். எலிசாவை பிடிக்க விடுறான். பிடிக்க முடிஞ்சா தேவன் அக்னிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அவனை பாதுகாத்து வச்சிருக்கிறார். இது யாருக்கு தெரியாது? கூட இருக்கிறது யாரு? வேலைக்காரன். அவனுக்கு தெரியாது. அவன் எதை தான் பார்க்கிறான்? சீரிய தேசத்தின் படைகள் வந்து எலிசாவை பிடித்துக் கொள்வதற்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேசத்தை ஆக்கிரமித்திருக்கிறத தான் பார்க்கிறான். வந்த வேகத்திலே உள்ளால போகிறான். ஐயா, காரியம் டேஞ்சரு. இன்னும் வந்து நிற்கிறான். எலிசா சொல்றான், இவனுடைய கண்களை திறந்தரணும். திறந்து பார்த்தாதான் தெரியுது, இதை மீறி ஒருவனும் வர முடியாது. எதை மீறி? தேவ பாதுகாவலின் வளையம் ஆகிய தேவன் எலிசாவை சுற்றி வைத்திருக்கிற வேலி ஆகிய அக்கினிமயமான குதிரைகளின் ரதங்களையும் தாண்டி ஒருவனும் உள்ளால வர முடியாது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் இப்படி சொல்றேன், உன்னையும் உன்னுடைய வீட்டையும் உனக்குண்டானவைகளையும் தேவன் வேலி அடைத்து வைத்திருப்பாரே. ஆனால் தேவ ஆளுகைக்குள்ளாய், தேவனுடைய பாதுகாவலின் வேலையத்திற்குள்ளாய், தேவ கட்டுப்பாட்டிற்குள்ளாய் நீ இருப்பாயானால் இந்த உலகம் பொல்லாததா இருக்கலாம், உலகத்தின் மனுஷர்கள் பொல்லாதவர்களாய் இருக்கலாம், நீ காண்கிற உறவுகளிலே அநேக பேர் பொல்லாதவர்களாய் இருக்கலாம், இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கலாம். ஆனால் தேவன் தன்னுடைய பாதுகாவலின் வேலிக்குள்ளாய் வைத்து உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆனா நீ விழித்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்கணும். ஆண்டவர் நீ வலது பக்கம் திரும்பும் போது சொல்லுவாரு, வலது பக்கம் திரும்பாத. இடது பக்கம் திரும்பும் போது சொல்லுவாரு, இடது பக்கம் திரும்பாத, நேரான வழியில நட. அந்த நேரான வழியில அவருடைய சப்தத்தை கேட்டு நடக்கிற உணர்வுள்ள விழித்திருக்கிற ஒரு இருதயம் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு இருக்குமே. ஆனால் சத்துரு வைக்கிறதான, மறைமுகமாய் வைக்கிறதான கண்ணியிலோ குழியிலோ அகப்பட்டு போகிறவர்களாய் அல்ல, வெட்டு பின்னவனை அதில் விழச் பண்ணி, ஆமீன் சொல்லுங்களேன், உனக்கு விரோதமாய் எவன் குழி வெட்டுறானோ அந்த குழியில அவனை விழச் செய்து உன்னை ரட்சிக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீ அவரை மகிமைப்படுத்தினேன்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுத்தேன்னா அவர் ரட்சிப்பார். பாவத்தில் இருந்து மட்டும் இல்லை,
உன்னுடைய சகல சத்துருவனுடைய தந்திரத்திற்கும் விலக்கி, சாத்தானுடைய இஷ்டமும் மனுஷனுடைய இஷ்டமும் உன் வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கு, ஆமே, பொல்லாத மனுஷர்களுடைய கரத்திற்கு உன்னை நீங்களாக்கி மீட்டு ரட்சிப்பதற்கு இந்த தேவன் போதுமானவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. என்ன, அவர் போட்ட பாதுகாவலின் வளையத்தை மாற்றுறதுக்கு வேற ஒருதனாலே முடியாது, அவரை தவிர. ஆண்டவர் உன்னையும் உன் வீட்டையும் உனக்குண்டானவைகளையும் சுற்றிலும் ஆசீர்வதித்து வேலி அடைச்சு வச்சிருக்கிறாருன்னா, அவருடைய பாதுகாவலின் வளையத்திற்குள்ளால, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால நீ இருக்கிறது உண்மைன்னா, இந்த வேலிய அவர் நினைத்தால் அன்றி வேற ஒருவனாலையும் உனக்காக உனக்கு தீமை செய்வதற்கு இந்த வேலியை எடுத்து போட முடியாது. இதை தாண்டியும் வர முடியாது. புரியுதுங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விழித்திருங்கள். இப்ப 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல, நான் இப்ப எபேசியர் 2:1 தூக்குறேன். ஆதலால் தூங்குகிறது நீ மரித்தோரை விட்டு எழும்புன்னு 5:14 சொன்னவர் 2:1 சொன்னாரு. பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து கிடக்கிறவர்கள். அந்த மரித்தோர் யார்? பாவத்திலே அக்கிரமத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை விட்டு நீ திரும்பி வரணும். வேதம் சொல்றத பாருங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல், மற்றவர்கள் உணர்வற்றிருக்கிறதை போல நீங்கள் உணர்வற்றவர்களாயிராமல் விழித்துக் கொண்டு எப்படி இருக்கணுமா? தெளிந்தவர்களாய். ரெண்டும் இருக்கணும். ஒரே சிந்தையும் ஒரே மனமும் இருக்கணும். எதுவரை தேறி இருக்கிறோமோ அதிலே சீராய் நடக்கிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கணும். விழுந்து விழுந்து நீ கடந்துகிட்டு தூக்காண்டவரேன்னு கேட்கிற ஆளா இருக்கக்கூடாது. நீங்க உங்க பிள்ளை விழும்போதெல்லாம் தூக்குறதுக்கு ஓடி போனீங்கன்னா அந்த பிள்ளை விழுந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் தூக்கி விட்டுக்கிட்டு கடைசியா இனி விழுந்தேன்னா நான் தூக்க மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பவும் போய் விழும். நீ தானே விழுந்த, எழும்பி பாருன்னு சொல்லுங்க. அது கஷ்டப்பட்டு எழும்புச்சுன்னா அதுக்கு பறவைக்கு விழக்கூடாதுன்னு தெரியும். கரங்களை கொட்டி, ஏன்னா எழும்புறது அவ்வளவு கஷ்டம்னு அதுக்கு தெரியும். நீ விழுந்த பின்பு எழும்புகிறது எவ்வளவு கஷ்டம்னு நீ புரியணும். சும்மா விழுந்துகிட்டு ஆண்டவரே மன்னியுன்னு கேட்ட உடனே அவர் மன்னிப்பாருன்னு சொல்லி துணிகரம் கொண்டு நடக்காதே. பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு, பிரச்சனை முடிஞ்ச உடனே குறைய ஆரம்பிச்ச உடனே ஆண்டவரை விட்டு அகலுகிற இருதயம் உனக்கு எனக்கு வேண்டாம். தூக்கம் வருதா? அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆகையால் மற்றவர்கள் எல்லாரும் தூங்குறாங்க நானும் தூங்குறேன்னு தூங்கிறாத. யாருக்கும் உணர்வு இல்லை எனக்கும் உணர்வு வேண்டான்னு நீ ஒத்து போயிராத. நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு எப்படி இருக்கணும்? தெளிந்தவர்களாய், குழப்பமற்றவர்களாய், விசுவாசத்திலே உறுதியானவர்களாய், ஒரே மனமும் ஒரே சிந்தையும் உடையவர்களாய் இருக்கணும். அடுத்த வசனம், தூங்குகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்ப சிலருக்கு என்னன்னா பகல் தான் ராத்திரி, ராத்திரி தான் பகல். வாழ்க்கையில ஒழுக்கத்தை மனிதன் இழந்து போனான். அவனுக்கு தூங்குறதுக்கும் டைம் கிடையாது, திங்கிறதுக்கும் டைம் கிடையாது. அவன் எப்ப நினைக்கிறானோ அப்ப திம்பான், எப்ப தூங்கணும்னு நினைக்கிறானோ அப்ப தூங்குவான், எப்ப குளிக்கணும்னு தோன்றதோ எனக்கு விருப்பம் வரணும் நான் குளிப்பேன், எப்ப படிக்கணும்னு தோணுதோ அப்ப படிப்பேன். இன்னைக்குள்ள ஜெனரேஷன் அது. நான் இம்புடுல இருந்து இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. டைம் ஆச்சுல தூங்கலையான்னு கேட்ட, நான் தூங்கலாம் நீங்க போங்க எனக்கு தூக்கம் வரல. ஆனா மறுநாளைக்கு பகல் 12 மணிக்கு போய் எழுப்பி பாருங்க, போறியலா? சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. நம்மளும் பிள்ளை பாவம் தூங்கட்டு திருந்திரும். முறை தவறி சாப்பிட்றதும் தப்பு. ஒழுக்கமற்று டைமுக்கு தூங்காம நீ விரும்புகிற நேரத்துக்கு வரைக்கும் தூங்கிட்டு விரும்புகிற நேரம் வரைக்கும் தூங்குறதும் தப்பு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. குளிக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு, திங்க ஒரு நேரம் உண்டு, படிக்க ஒரு நேரம் உண்டு. பகல் செய்ய வேண்டிய வேலையை ராத்திரி செய்ய முடியுமா? நான் பகல் சமைக்கவே மாட்டேன், ராத்திரி தான் சமைப்பேன்னு சமைச்சு பாருங்க. கொத்த வேலைக்கு போறவங்க நான் பகல் போக மாட்டேன் ராத்திரி தான் போவேன்னு போய் பாருங்க, என்ன நடக்கும்?
ஐயா, ஒழுங்கற்று சாப்பிடும் போது ஸ்டமக் ப்ராப்ளம், முறை தவறி தூங்கும் போது ஆயுள் குறையுது, அன்டைம்ல குளிக்கும் போது இல்லாத வியாதி எல்லாம் வருது. வியாதி தீரதான் குளிக்கிறது. படிக்க வேண்டிய நேரத்துக்கு படியாம எனக்கு மூடு வரும்போது படிப்பேன்னு போன உடனே திறந்த உடனே மூடு போயிடும். உனக்கு மூடு போன உடனே நீ மூடிடுவ. எதை? புக்க. கடைசியில் வாழ்க்கையே மூடி போயிடும். தூங்குகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ராத்திரியில தூங்குவாங்க. வெறி கொள்ளுகிறவர்களும் என்னதான் பகல்ல அடிச்சு பிடிச்சானாலும் ராத்திரி தான் வெறி வரும். வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய பரிசுத்தத்திற்குரியவர்களாகிய தேவனுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து எப்ப எதை செய்யணும் அப்படிங்கிற உணர்வுடையவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தவனை பார்த்து நீ உனக்கு ஷெட்யூல மாத்த கூடாது. அவன் எப்படியும் போட்டு அவன் இருளுக்கும் இரவுக்கும் உரியவன், சாத்தானுக்கும் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கும் உரியவன். நீ தேவனுக்கும் தேவ ராஜ்யத்திற்கும் உடையவள். நீ அடுத்தவனை பார்த்து உனக்கு ஷெட்யூல மாத்த கூடாது. உனக்கு தேவன் முறைப்படி வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறார். உனக்கு ஒழுக்கம் இன்னதென்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியது இன்னதென்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ செய்யக்கூடாதது இன்னதென்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் செய்யறாங்க, நான் செய்யறேன். எல்லாரும் தூங்குறாங்க, நான் தூங்குறேன். எப்ப எதை செய்யணுமோ அதை செய்யறியா? நாம் பகலுக்குரியவர்கள். பரலோகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஒழுங்கு தான். ஆமென். அங்க போகணும்னாலே உலகத்தில் சில ஒழுங்கு தவறாம இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமோதிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இங்க ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சபைக்கு தேவையான்னு. தேவை. நம்ம யாரு? பகலுக்குரியவர்கள். என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்? இருளுக்கும் இரவுக்கும் உள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. நீங்க அந்த வாழ்க்கை வாழாம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து விழித்திருக்க வேண்டும். எல்லாரும் செய்கிறபடி, எல்லாரும் வாழ்றபடி தேவனுடைய பிள்ளைகள் வாழ நினைக்க கூடாது. சோதங்கோமரா மோசமானதுதான். அதே சோதங்கோமருக்குள்ளதான் நீதிமானாகிய லோத்து தன்னை நீதிமானாய் காத்து கொண்டு வாழ்ந்தான். கரங்களை கொட்டி அழகா வேதம் சொல்லும். நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி விழிச்சிருந்து என்ன பண்ணணுமா? கொலோசியர் 4:2 விழித்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருக்கணும். கரங்களை கொட்டி இடைவிடாம ஜெபம் பண்ணி எல்லா வேளையிலும் ஸ்தோத்திரத்தை உணர்வோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உணர்வோடு கூட விழித்திருக்கிற ஒரு அனுபவம். தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது வருஷத்துக்கு ஒரு நாள் அல்ல, வாரத்துக்கு ஒரு நாள் அல்ல, ஞாபகம் வரும்போது அல்ல. இடைவிடாமல் ஜெபித்து எல்லா வேளைகளிலும் ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருக்கிற ஒரு அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளாகிய பகலுக்குரியவர்களாகிய பரலோகத்துக்குரியவர்களாகிய ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாகிய நமக்கு தேவை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருக்கணும். ஸ்தோத்திரம் வேணும். எல்லா வேளைகளிலும் உள்ள துதித்துக் கொண்டே இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். உதடுகள் வேற பேசினாலும் சரி, உள்ளம் தேவனுக்குரிய ஸ்தோத்திரத்தை செலுத்தி கொண்டே இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுக்கும் உனக்கு ஒரு இணைப்பு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கம்யூனிகேஷன் வேணும். அவர் உன்னை கொண்டு மகிமைப்பட்டு கொண்டே இருக்கணும். அவர் உன்னை ரட்சிக்கும் வல்லமை உள்ள கர்த்தர். ஆனா நீ போடுற சோத்திரம் கள்ள சோத்திரமா இருக்க கூடாது. உள்ளால் அந்தரங்கத்தில் பண்ண வேண்டிய சோத்திரத்தை வெளியே அப்பப்ப ஆளை கண்டோடனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளால் அழுக்கையும் அருவருப்பையும் வைத்து வாழுகிற நபரா நீ இருக்க கூடாது. உள்ளத்தை சுத்திகரித்து எல்லா வேளையிலும் விழித்திருந்து ஜெபித்து எல்லா வேளைகளிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
எதுக்கு? மத்தேயு 26 அதிகாரம் 41 வசனம். எதுக்கு இப்படி ஜெபம் பண்ண? நான் விழிச்சிருந்து நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனமாயிருக்கும். ஆவியில உற்சாகத்தை இந்த சோத்திரம் கொண்டு வராமேன்னு சொல்லுங்களேன். ஆவியில உற்சாகத்தை இந்த சோத்திரம் கொண்டு வரும். அப்ப நமக்கு என்ன நடக்கும்? சோதனைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு விழித்திருக்கிற அனுபவம் நமக்கு உண்டாகும். கரங்களை கொட்டி சாத்தான் எப்படி நம்மை சோதிக்க வந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த சோதனைக்காரனுடைய சோதனைக்கு தப்பும்படியான ஒரு உணர்வு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளால இருக்கும். அவன் எந்த விதத்தில் வேஷம் தரித்து உன்னை வஞ்சிக்க வந்தாலும் சரி, இவன் சாத்தான் அல்லவா, என்னை வஞ்சிக்க வருகிறவன் அல்லவா, இவனுடைய வஞ்சக வலையிலே நான் விழுந்து விடக்கூடாது என்பதை நீ அடையாளம் கண்டு கொள்ளும்படி கர்த்தர் உன்னுடைய மனக்கண்களை பிரகாசம் உள்ளதாய் மாற்றுவார். நீ உணர்வோடு கூட இருக்கும் போது, நீ விழித்திருக்கும் போது தேவன் அப்படிப்பட்ட கிருபையை தருவார். வருங்காரியங்களை நிகழ்காரியங்களை உனக்கு முன் அறிவித்து உன்னை மாற்று வழியிலே நடத்துகிற தேவன். வரப்போகிற சோதனைக்கு நீ தப்பும்படிக்கு, சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுகிற ஒரு ஆண்டவர் வந்ததும் அலை போல இருக்கும். கடைசியில பார்த்தேன்னா வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஆமென். சில காரியங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைக்கு தப்பும்படியான போக்க ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு பக்கத்திலே வச்சிருப்பாரு. அதை திறந்து காமிப்பாராக. கண்ணை திறந்து, அங்கே போவாத, இங்கே தான் அந்த கண்ணி இருக்கு, கொஞ்சம் தள்ளிப்போ. எப்போ தெரியுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்திலே விழித்திருக்கிறவர்களுக்கு, இருதயத்தை உணர்வாய் வைத்திருக்கிறவர்களுக்கு அந்த வெளிப்பாடு உண்டாகும். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 21:36. இனி சம்பவிக்க போகிற சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதான அந்த தந்திரமான கிரியைகளுக்கு, வஞ்சிக்கிற தன்மைகளுக்கெல்லாம் விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளும்படி, நீங்கள் தப்பி எல்லாவற்றிலிருந்து தப்பித்து மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக, தகுதி உள்ளவர்களாக எண்ணப்படுவதற்கு என்ன பண்ணணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஜெபம் பண்ணி இருதயத்தை உணர்வோடு கூட ஆயத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா வேளைகளிலும் அவருக்கு முன்பாக நிற்பதற்குரிய தகுதி உடையவர்களாய், தகுதி உள்ளவர்களாய் உங்களை மாற்றணும். இப்ப பவுல் 1 கொரிந்தியர் 15:34 ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிக்கலாம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக. இதை சொல்கிறேன். யாருக்கு சொல்றாரு? சபைக்கு தான் சொல்றாரு. நீங்கள் நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு, முதல்ல ஜெபத்துக்காக விழிக்கணும். இப்ப பவுல் சொல்றாரு, நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். ஆமே. எதுக்கு? அப்பதான் பாவத்துக்கு தப்ப முடியும். அவன் ஒண்ணுலயும் ஒண்ணு வெஞ்சிக்க முடியலன்னா எதை தந்திரமா கொண்டு வருவான்? பாவத்தை கொண்டு வருவான். ஆமென் சொல்லுங்களேன். பாவத்துல பல வெரைட்டிஸ் உண்டு. சில பாவம் நமக்கு பாவம்னே தெரியாது, அதை பார்க்கும்போது தெரியாது. அதை செய்யும் நினைக்கும் போதோ ஒரு நெருடல் உருவாகும். ஆனாலும் பரவாயில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்கள் பார்க்கும் போதும் தெரியாது, செய்யணும்னு தோணும் போது அதுக்கு பறவைக்கு தான் நமக்கு தெரியும் தப்பு பண்ணி இருக்கோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணி இருக்கோம். கடைசி வரைக்கும் அது என்னன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா சில பாவங்கள் பாவங்களாக நமக்கு தெரிவதில்லை. எந்த ஒரு மனுஷி நீதிக்கு ஏற்க விழித்து கொண்டு பாவத்தை வெறுப்பதற்கு உணர்வுள்ள இருதயத்தோடு கூட இருக்கிறாளோ, எந்த வாலிபன், எந்த கன்னிகை அந்த இருதயத்தோடு கூட இருக்கிறானோ, எந்த தேவ பிள்ளைகள் அந்த இருதயத்தோடு கூட இருக்கிறார்களோ, அவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் பாவம் செய்யாமல்
நீதிக்கேற்க விழித்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை அதுக்காக வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ள நீ, பாவத்தை வெறுக்க வேண்டிய நீ இன்னும் நீதி உள்ளவனாய் நீதி உள்ளவளாயிரு. நீதி செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கரங்களை கொட்டி அர்த்தம் என்ன? நம்மளை பார்த்து கேட்பாங்க, நானும் கிறிஸ்தவன் தான், ஐ ஆம் கிறிஸ்டியன், வாரம் சர்ச்சுக்கு நானும் போறேன், நாங்க இதெல்லாம் செய்யலையா? இதுல எல்லாம் என்ன தப்பு? நாங்க எல்லாம் நல்லா தானே இருக்கோம். நமக்கு எங்கேயோ தோணும், ஆமா இல்ல, நம்ம அனுபவிக்க வேண்டிய எத்தனையோ காரியங்களை அனுபவிக்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அநியாயம் செய்யறவன் இன்னும் செய்யட்டும், அவனுக்கு கூட சேர்ந்து நீ அநியாயம் செய்ய ஆரம்பிச்சிடாத. அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீ சேர்ந்து என்ன பண்ணிடாத, அசுத்தத்தில் ஈடுபட்டிராத. நீதி செய்கிறவன் இன்னும், உன் நீதியை விட்டுக்கிட்டு நீ என்ன பண்ணிடாத, அநியாயத்துக்கும் அசுத்தத்துக்கும் இடம் கொடுத்துடாத. நீ இன்னும் நீதியில ஸ்திரப்படும் மட்டும் நீதி செய்து கொண்டிரு. பரிசுத்தம் உள்ளவன் திருப்தி அடையாதபடிக்கு, அசுத்தத்திற்கு தன்னுடைய விற்று போடாதபடிக்கு, இன்னும் பரிசுத்தத்திற்கு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணி. விழித்திரு. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நீதிக்கேற்க விழித்திருக்க வேண்டும். சோதனைக்கு தப்ப ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும், உணர்வாயிருக்கணும். பாவம் எந்த ரூபத்தில் வந்தாலும் இது பாவம் என்று அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய விழிப்பாகிய உணர்வுள்ள இருதயம் தேவ பிள்ளைகளுக்கு வேணும். அது நீ படிக்கிற ஸ்கூல்ல வரலாம், நீ படிக்கிற காலேஜில் வரலாம், நீ வேலை பார்க்கிற இடத்துல இருக்கலாம், உன் உறவுக்குள்ளால இருந்து வரலாம், உன் அயல் வீட்டுக்காரன் கொண்டு வரலாம். பாவத்தை சாத்தான் பார்சல் பண்ணி கொடுத்து அனுப்புவோம். அது எந்த ரூபத்தில் யார் மூலமா வந்தாலும், என்ன வேஷம் போட்டுட்டு வந்தாலும், இது பாவம் என்று அடையாளம் கண்டு கொள்வதற்கு நீதிக்கேற்க விழித்துக் கொள்கிற ஒரு அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுறேன்னு நானும் கெட்ட வார்த்தை பேசுறேங்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. எல்லாரும் ஆஃப் அடிக்கிறாங்க, நானும் ஆஃப் அடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு, ஆப்னா ஆப் இல்ல, ஆஃப் அடிப்பேங்கிறவங்க, குடிப்பேங்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பாவம் செத்தாலும் செய்ய மாட்டோம். ஆனால் நீ அறியாத உணராத சில பாவங்களும் இந்த உலகத்திலே இருக்கிறது. அறிந்திருக்கிறதை விட்டு பூரணமாய் மனம் திரும்பவில்லை. அறியாததை செய்வதற்கு முயற்சிக்காதே, விழித்துக் கொண்டிரு. நீதிக்கேற்ப மூணாவது ஒரே காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் அதாவது நிர்வாணம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அப்ப வஸ்திரத்தை காத்துக் கொள்ளணும்னா விழிப்பு தேவை. என்ன வஸ்திரம்? ஏசாயா 61:10 சொல்லும், அவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னுடைய பாவம் சுத்திகரிக்கப்படுகிறதான வேளையில் இயேசு இனி பழைய பாவ வாழ்க்கையாகிய நிர்வாணம் வெளியேறாதபடிக்கு எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விடுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய அநீதி, பழைய அநீதி இனி வெளிப்படாதபடிக்கு, அதை இனி வெளியே வராதபடிக்கு நீதியின் சால்வையை எனக்கு தரித்து விடுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பம் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை காத்து கொண்டாதான் தொடர்ந்துள்ள வஸ்திரங்களை பெற முடியும். அது கடைசியில எங்க போய் டிராவல் ஆகுது? கல்யாண வஸ்திரத்தை தாண்டி அதிலே இருந்து டிராவல் ஆகி மணவாட்டியின் மெல்லிய வஸ்திரத்தை எனக்கு கொடுக்கிறது. கரங்களை கொட்டி ஆமென்.
நான் இங்கேயே இந்த வஸ்திரத்தை இழந்துட்டேன்னா, விழித்துக் கொள்ளாமல் உணர்வில்லாமல் அதை கரைப்படுத்தி கொண்டேன்னா, இழந்துட்டேன்னா, பாவம் செய்யாதபடி நீதிக்கேற்க விழித்திருக்க தவறிட்டேன்னா, பாவத்தில் மறுபடியும் விழுந்துட்டேன்னா, இந்த வஸ்திரம் கரைப்பட்டுச்சுன்னா, மாம்ச சிந்தையில இருமாப்பாய் நடந்து மாம்சத்தினாலே என்னுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்திட்டேன்னா, அதை இழந்துட்டேன்னா, மற்ற வஸ்திரங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வஸ்திரத்தை காத்து கொண்டாதான் அடுத்த வஸ்திரம் எனக்கு கிடைக்கும். அந்த வஸ்திரங்களை ஒன்றொன்றா கிடைச்சாதான் நான் எங்க போய் நிற்க முடியும்? கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் போய் நிற்க முடியும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த வஸ்திரத்தை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அந்த நீதியின் சால்வையை என்னுடைய ரட்சிப்புக்கு பலனாக, என்னுடைய மனம் திரும்புதலுக்கு பரிசாக இயேசு தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வையும் காத்துக் கொள்வதற்கு நான் அசதியா இருக்கக்கூடாது. விழித்துக் கொள்கிறவனாய், விழித்துக் கொள்கிறவனாய், உணர்வுள்ளவனாய், உணர்வுள்ளவளாய் இருக்க வேண்டும். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வேதத்தில் ஒரு மனுஷன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழகா எங்க கொண்டு வச்சிருப்பாரு? எருசலேம் ஆகிய தேவ சபையில கொண்டு வச்சிருப்பாரு. அவனுக்கு திடீர்னு ஒரு ஆசை. எங்க போறதுக்கு ஆசை? எரிகோவுக்கு போறதுக்கு ஆசை. நிறைய பேர் அப்படிதான். கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான அனுபவங்களை விட்டு சாபமான எரிகோவுக்கு போறதுக்கு ஆசைப்படுவாங்க. அழிவுக்குரிய காரியங்களை தேடுவதற்கு தங்களை அர்ப்பணிப்பாங்க. இவன் இப்ப எரிகோவுக்கு பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சான். வழியில யாரு கையில் அகப்பட்டானோ? கள்ளன் கையில. அந்த கள்ளன் யாரு? சாத்தான். அப்ப இவன் எருசலேம் ஆகிய தேவாலயத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு எரிகோவுக்கு போனுங்கிற எண்ணத்தை, இந்த வஞ்சிக்கிற தன்மை அவனுக்குள்ள வச்சது யாரு? சாத்தான். இவன் வழியில வருவான்னு அவன் காத்து நிக்கிறான். ஏன்னா உள்ளால போக முடியாது. உள்ளால போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. வெளியே வா. வெளியே போனான். எரிகோவுக்கு போவதற்கு துணிந்தான். வேதம் சொல்கிறது கள்ளர் கையில அகப்பட்டான். அவன் முதல்ல எங்க கை வைக்கிறான்? வாசிங்க லூக்கா 10:30. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து, தேவ சமூகத்திலிருந்து, தேவ பிரசன்னத்திலிருந்து விலகி எரிகோவுக்கு, உலகத்திற்கு, மாம்ச காரியங்களுக்கு, சாபமான காரியங்களை தேடி போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை, சாத்தானும் அவன் சேனையும் அவனுடைய வஸ்திரங்களை முதலாவது உறிஞ்சுறாங்க. கரங்களை கொட்டி. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த வஸ்திரம் இல்லைன்னா இனிமே எங்க போக முடியாது. ஆமே, தேவ சமூகத்திற்கு திரும்பி போக முடியாது. வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். வஸ்திரத்தை உரிச்சு நிர்வாணாக்குனா காயப்படுத்திட்டான். ஆமே. இனி இவன் ஒருபோதும் எழும்பக்கூடாதபடிக்கு, உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தோம் செத்தவனாயிருக்கும்படிக்கு, அல்லேலூயா, இவனை குற்றுயிராக விட்டு போனான். உனக்கு நல்ல சமாரியனாகி இயேசு திரும்ப வருவாருன்னு நினைக்காத. சத்திரத்தில் கொண்டு சேர்க்க. ஆல்ரெடி நீ சத்திரத்தில் இருந்தாக்க எங்க போற? எரிகோவுக்கு. தேவ பிரசன்னத்தில் இருந்து, தேவ மகிமையில் இருந்தாக்கும் விலகி போகிற ஜாக்கிரதை சபையே, ஜாக்கிரதை. அவனுக்கு எது மேன்மையா தெரியுது? முதல்ல அடிச்சு என்ன பண்ணியிருக்கலாம்? காயப்படுத்தி இருக்கலாம். முதல்ல குற்றுயிரா போட்டுக்கிட்டு அவனுக்கு வஸ்திரத்தை உறிஞ்சிருக்கலாம். ஃபஸ்ட்டு எடுப்பில் எதாவது கை வைக்கிறான். ஏன்னா அடித்து காயப்படுத்தி குற்றுயிரா விட்ட பிறவைக்கு கூட இவன் ஞாபகம் வந்த பிறவைக்கு என்ன எழும்பி ஓடிடக்கூடாது. ஆமே. வஸ்திரத்தை முதல்ல தூக்கு. உங்ககிட்ட எதை தேவன் மேன்மையாக கொடுத்திருக்கிறாரோ அதை தான் சாத்தான் தன்னுடைய தந்திரத்தினால என்ன பண்ணுவான்? வஞ்சித்து விடுவான். ஜாக்கிரதையாயிரு, விழித்திரு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக, ஆயத்தமுடையவர்களாக, விழித்திருக்கிறவர்களாக, உணர்வுள்ளவர்களாக உங்களை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.